வெல்கம் டு ட்வீன்ஸ் டிவி தமிழ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா பார்ட் 2 டாடா ஐபிஎல் 2025 பேச போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிட்டு அதை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி vs எல்எஸ்டி. டிசிக்கு டெர்ரி ஃபார்மில் பேட்டிங் லைனப்பும் இருக்குது, பவுலிங் லைனப்பும் இருக்குது. மெயினாக சொல்லிங்கன்னா ஜேக் ஃபேசர் மெர்க் இருக்காரு, ஃபேஃப் டு கம் டு டிசி அண்ட் கேஎல் ராகுல் இருக்காரு, ஒரு விக்கெட் கீப்பிங் பாசிபிள் பண்ணலாம். அண்ட் அசுதோஷ் சர்மா இருக்காரு, அட் 5 கிட்ட வந்துடுவார். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் இருக்கார், ஒரு சூப்பராக போடுற ஒரு ஸ்பின்னர் இருக்கார். அக்ஷர் பட்டேல் கேப்டனாக சொல்லியிருக்காங்க, ஏன்னா கேஎல் ராகுல் சொல்லியிருக்காரு நான் இந்த கேப்டனாக விளையாட மாட்டேன்னு, ஸோ ஒரு நார்மல் பிளேயராக விளையாடுறத பார்க்க போகிறோம். மெயினாக டி நட்ராஜன், தமிழ்நாட்டு வீரர் டி நட்ராஜன் வந்து டிசிக்கு வந்திருக்காரு. அப்புறம் மோஹித் சர்மா, முகேஷ் குமார் இருக்காரு, இருக்காங்க. குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின் லைனப் இருக்கு. ஸோ எப்படி விளையாட போறாங்க டிசியும் பார்க்கலாம். எல்எஸ்சி பக்கம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்காங்க. இந்த வாட்டி நிறையா பேர் சொல்லிக்கிறாங்க எல்எஸ்சி வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. அதை பற்றி பேச வேண்டாம், இப்போ நம்ம டீமை பற்றி பேசிக்கலாம். எல்எஸ்டியில் செம்ம பயங்கரமான பேட்டிங் இருக்குது, அது சூப்பராக இருக்குது. அது கண்டிப்பாக ஒருத்தர் ரொம்ப முக்கியமானவன்னா டேவிட் மில்லர் ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு வராது. அதுக்கப்புறம் மெயினானது ரிஷப் பந்த். இந்த டாடா ஐபிஎல் 2025 ஆப்ஷனில் அவர் தான் ரொம்ப விலைக்கு போய் வாங்கியிருக்காங்க எல்எஸ்டி. அவர் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. எனக்கு ஆயுஷ் பதோனி இருக்காரு, அப்துல் சமத் இருக்காரு. ஸோ எல்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. முக்கியமாக சொல்ல போகணுன்னா ரிஷப் பந்த் இருக்காரு, நிக்கோலஸ் பூரான் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு. இவங்க 3 பேர் டெர்ரி ஃபார்மில் இருக்காங்க. மெயினாக டேவிட் மில்லர் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரு 100 அடிச்சாரு. அண்ட் ரவி பிஷ்ணா இருக்காரு, மோஷின் கான் அண்ட் சமத் ஜோசப் செம்மையா ஸ்பீட் போட ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் சமத் ஜோசப் இருக்காரு. ஆவேஷ் கான் திரும்பி எல்எஸ்டிக்கு வந்திருக்காங்க. அண்ட் மணிமாறன் சித்தார்த் ஒரு தமிழ்நாடு வீரர், ஸ்பின்னு நல்லா போடுவார். ஸோ இந்த மேட்சோட வின்னிங் பர்சன்டேஜ் எங்களுக்கு பொறுத்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம். டிசிக்கு 51% அண்ட் எல்எஸ்டிக்கு 49%. ஸோ இப்போ 5th மேட்சை பற்றி பேசலாம். 5th மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிடி வெர்சஸ் பி. ஸோ ஜிடியில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனோம்னா ஷாருக் கான் இருக்காரு, சாய் கிஷோர் இருக்காரு. ஆனால் ஒரு முக்கியமான நியூஸ், ஃப்ளையிங் ஃபிலிப்ஸ் வந்திருக்காரு ஜிடிக்கு. மெயினாக கேப்டன் ஆனது சுப்மன் கில், யங்கஸ்ட் கேப்டன் ஃபார் ஜிடி. அண்ட் வைஸ் கேப்டன் வந்து ரஷீத் கான். பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, கக்கிஸ்கோ ரபாடா அண்ட் நிறைய பவுலர்ஸ், முக்கியமான பவுலர்ஸ் வந்து நியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயினாக பேட்டிங் லைனப்பில் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், சுப்மன் கில் போன்ற எல்லாம் நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. மெயினாக ஃபினிஷிங்க்கு டெவாத்தியா இருக்காரு அண்ட் ரஷீத் கான். உத்தர் ஃபோர்ட் ஒரு வெஸ்ட் இண்டீஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, முக்கியமானவராக இருக்கலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் இருக்காரு, இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார் கண்டிப்பாக. இன்னொன்று டீம் பிபிகேஎஸில் நல்ல பேட்டிங் லைனப் இருக்குது. நெஹல் வதேரா, கிளென் பிலிப்ஸ் போன்ற நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் சுமாராக தான் டீமே இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். ஆனால் மெயினாக கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் திரும்பி வந்துருக்காரு பிபிகேஎஸ்க்கு. பவுலிங்கில் யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். லாக்கி ஃபர்கூசன் ஒரு நியூசிலாந்து பவுலர் இருக்காரு அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காரு. சொல்ல போனோம்னா ஒரு பவர் ஹிட்டர். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, ஆர்சிபி ரிலீஸ் பண்ணதை விட்டு இருக்காங்க. மார்க்கோ யான்சனும் இருக்காரு, மெயினாக ஒரு டால் ஃபீல்டர் அண்ட் ஒரு பவுலிங்கில் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். அவர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க பிபிகேஎஸ். அண்ட் இந்த வருஷம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அஸ்மதுல்லா ஓமர் சைட் சூப்பராக பேட்டிங் ஆகிருக்காரு, அவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு தெரியுமா? இது வந்து அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்குது. எங்களுக்கு பொறுத்த வின்னிங் பர்சன்டேஜை நாங்கள் சொல்கிறோம். ஜிடிக்கு 55% அண்ட் பிபிகேஎஸ்க்கு 45%. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.